விளைவுகளை கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்துவது கண்மூடித்தனமான தாக்குதலை குறிக்கிறது ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு. டொனால்ட் ட்ரம்பால் மட்டுமே பாலஸ்தீன பகுதியின் மீதான தாக்குதலை நிறுத்த முடியும், இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் தெரிவிப்பு. சோங்ஜிங் கப்பல் கட்டும் தளத்தில் ஏற்பட்ட விபத்து விசாரணை தொடங்கிய வடகொரியா. இந்தோனேசியாவில் இன்று காலை 6.0 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம், அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கிய விமானம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் குறித்து சமீபத்திய ஐநாவின் சூழ்நிலை அறிக்கையின்படி காசாவின் மொத்த நிலப்பரப்பில் 81% இப்போது இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்டு இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலங்களுக்குள் உள்ளது அல்லது இஸ்ரேலிய படைகளின் கட்டாய இடப்பெயர்ச்சி உத்தரவுகளுக்கு உட்பட்டுள்ளது. காசாவில் நெரிசலான மருத்துவமனைகள், குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் கூடார தங்குமிடங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களின் அதிகரிக்கும் வடிவத்தையும் அத்துடன் அந்த பிரதேசத்தில் உள்ள முழு சுற்றுப்புறங்களையும் முறையாக அளிப்பதையும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் அடையாளம் கண்டுள்ளது. நிலைமை அறிக்கையின்படி கிதியோன் ரதங்கள் இராணுவ பிரச்சார சமீபத்திய தொடக்கத்திலிருந்து காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பதில் சிறிதும் அக்கறை காட்டவில்லை என்றால் பரந்த பரப்பளவு விளைவுகளை கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்துவது வேண்டுமென்றே கண்மூடித்தனமான தாக்குதலை குறிக்கிறது என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹூட் ஓல்மெர்ட் காசா மீதான இஸ்ரேலின் போரை மீண்டும் விமர்சித்துள்ளார். இது நோக்கம் இல்லாதது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே பாலஸ்தீன பகுதியின் மீதான தாக்குதலை நெதன்யாகு நிறுத்த செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். நெதன்யாகு ஒரு அரசியல் போரை நடத்தி வருவதாகவும் இஸ்ரேலிய படைகள் காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் போர்க்குற்றங்களை செய்துள்ளதாகவும் ஓல்மெர்ட் கூறிய ஒரு நாள் கழித்து முன்னாள் பிரதமர் போரிலிருந்து செலவுக்கு மதிப்புடைய எந்த விளைவும் இல்லை என்று கூறினார். ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் வெளிநாட்டு தூதர்களை நோக்கி இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டன், கனடா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் இந்த வாரம் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை அனுப்பியதற்கான காரணம் பொருளாதார தடைகள் உட்பட அச்சுறுத்தல்களை அனுப்பியதாக ஓல்மெர்ட் அசோசியேட்டஸ் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். ஆனால் ட்ரம்ப் தான் முக்கியம் என்று அவர் கூறினார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இதில் பங்கேற்று இஸ்ரேலிய பிரதமரை அழைத்து போதும் என்று தெளிவாக கூறினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஓல்மெர்ட் கூறினார். காசாவில் ராணுவ நடவடிக்கைகள் விரிவாக்கப்படுவதை நான் எதிர்க்கின்றேன். அவர்கள் நம்மை குற்றங்களுக்கு அருகில் கொண்டு வருகின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எந்த நோக்கமும் இல்லை என்றால் விலைக்கு மதிப்பிடிய ஒரு சாத்தியமான விளைவு இல்லை என்றால் நாம் ஏன் தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். ஷின்பென் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனத்தின் புதிய தலைவரை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியமிப்பதை தடுக்க சட்டப்பூர்வ மனு தாக்கல் செய்யப்போவதாக இஸ்ரேலிய லாப நோக்கற்ற நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. புதிய ஷின்பென் தலைவரை நியமிப்பதை அரசாங்கம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அட்டர்னி ஜெனரல் கூறியதை தொடர்ந்து மேஜர் ஜெனரல் டேவிட் ஜினியின் நியமனத்தை வெட்கக்கேடான மற்றும் எதிர்க்கும் நடவடிக்கை என்று அழைத்த இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கான இயக்கம் ஒரு சிவில் சமூக குழு இந்த சொல்லல்லாத நியமனத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்யும் என்று கூறியது. இஸ்ரேலின் அட்டர்னி ஜெனரல் கலி பெஹரக் மியாரா புதிய உள்நாட்டு பாதுகாப்பு தலைவரை நியமிப்பதில் நெதன்யாகுவின் அறிவிப்பு குறைபாடு கொண்டது என்றும் அரசாங்கம் நியமனத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் கூறிய ஒரு நாளுக்கு பிறகு இது வந்தது என்று முன்னதாக கூறினார். பிரதமர் சட்ட வழிகாட்டுதலுக்கு மாறாக செயல்பட்டார். அவர் ஒரு நலன் முரண்பாட்டில் இருக்கும்போது செயல்பட்டதாக கடுமையான கவலை உள்ளது. மேலும் நியமன செயல்முறை குறைபாடுகளுடையது என்று நெதன்யாகுவின் அலுவலகத்திலிருந்து ஷின்பென் தலைவராக ஜினியை தேர்ந்தெடுத்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பஹாரப் மியாரா ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். புதன்கிழமை இஸ்ரேலின் உச்சநீதிமன்றம் முந்தைய உள்நாட்டு பாதுகாப்பு தலைவர் ட்ரோனன் பாரை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவு சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தது. பிரதமரின் நெருங்கிய உதவியாளர்களுக்கு காத்திருக்கும் இடையிலான உறவுகள் குறித்து ஷின்பென் விசாரணை நடத்தி வருவதால் பாரை பதவி நீக்கம் செய்வதில் நெதன்யாகுவிற்கு முரண்பாடு இருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியது. ஏப்ரல் மாதம் பார் தனது ராஜினாமாவை அறிவித்தார். நெதன்யாகு அவரை நீக்க முயன்றதைத் தொடர்ந்து பதவி விலகுவதாக கூறினார்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சாண்டியாகோ பகுதியில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் பலர் உயிரிழந்து இருக்கலாம் என தகவல் வெளியானது. தனியாருக்கு சொந்தமான அந்த சிறிய விமானத்தில் 10 பேர் வரை பயணித்ததாக சொல்லப்படுகின்றது. குடியிருப்பு பகுதியில் இந்த விமானம் திடீரென விழுந்தது. பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. எனினும் பவர் லைன் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அங்குள்ள ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. விமான விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகின்றது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வார தொடக்கத்தில் சொங்ஜிங் கப்பல் கட்டும் தளத்தில் 5000 டன் எடையுள்ள நாசகார கப்பலை ஏவும் போது ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்து குறித்து வடகொரிய முழு அளவிலான விசாரணையை தொடங்கியுள்ளது என்று மாநில ஊடகமான கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வளர்ந்து வரும் கடற்படை திறன்களின் அடையாளமாக கருதப்படும் இந்த போர்க்கப்பல் தலைவர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டு ஒரு உயர்மட்ட விழாவில் ஏவப்பட்டது. அப்போது கப்பல் கட்டமைப்பு செயலிழந்தது. ஏவுதல் செயல்பாட்டின் போது கப்பல் சமநிலையை இழந்ததாகவும் இதனால் பின்புறம் துறைமுகத்திற்குள் நழுவியதாகவும் அதே நேரத்தில் வில் பக்கவாட்டு ஸ்லிப்வேயில் சிக்கியதாகவும் KCNA தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தை கிம் குற்ற செயல் என்றும் பொறுத்துக் கொள்ள முடியாத தவறு என்றும் கண்டனம் செய்ததாக சவுத் சைனா மார்னிங் நியூஸ் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை அதிகாரிகள் தடுத்து வைத்து விசாரிக்க தொடங்கியதால் சொங்ஜின் கப்பல் கட்டும் தளத்தின் மேலாளர் காங்கில் ஹோ வியாழக்கிழமை சட்ட அமலாக்க அமைப்பிற்கு வரவழைக்கப்பட்டதாக அறிக்கை மேலும் கூறியது. வெள்ளத்தில் மூழ்கிய அறையிலிருந்து கடல் நீரை வெளியேற்றி வில்லை ஸ்லிப் வேயில் இருந்து வெளியேற செய்வதன் மூலம் போர்க்கப்பலின் சமநிலையை பராமரிக்க 2 அல்லது 3 நாட்கள் ஆகும். மேலும் போர்க்கப்பலின் பக்கவாட்டை மீட்டெடுக்க 10 நாட்கள் ஆகும் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த விபத்து பியோங்ஜாங்கிற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சங்கடமாக கருதப்படுகின்றது. குறிப்பாக இது ஒரு பெரிய பார்வையாளர்கள் முன்னிலையில் மற்றும் வடகொரியாவின் ராணுவ வலிமையை முன்னிலைப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு விழாவின் போது நிகழ்ந்தது. கிம்மின் பொது கண்டனம் தோல்வியின் அரசியல் உணர்திறனை பிரதிபலிக்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். அஜாக்கிரதை மற்றும் பொறுப்பற்ற தன்மைக்கு எதிரான பரந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக KCNA விசாரணைகளை வடிவமைத்தது. கடுமையான சர்வதேச தடைகள் மற்றும் ராஜதந்திர தனிமைப்படுத்தல் இருக்கின்ற போதிலும் நாடு தனது ஆயுத மேம்பாட்டு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதால் இந்த விபத்து வடகொரியாவின் ராணுவத்துறைக்கு ஒரு அரிய பொது பின்னடைவை குறிக்கின்றது. இந்தோனேசியாவின் மேற்கு பெங்குலு மாகாணத்தில் இன்று காலை 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் பலர் காயமடைந்தனர் மற்றும் சில வீடுகள் சேதமடைந்தன. ஆனால் பெரிய அலைகள் எதுவும் ஏற்படவில்லை. நிலநடுக்கத்தின் அதிர்வுகளை பெங்குலு நகரவாசிகள் கடுமையாக உணர்ந்தனர் என்று பெங்குலு மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிப்பு அமைப்பின் செயலாளர் ட்ரெசா அப்ரியாண்டோ சின்குவாவிடம் தெரிவித்தார். மாகாண தலைநகரான பெங்குலு நகரில் சுமார் 33 வீடுகள் மற்றும் ஒரு கட்டிடம் சேதமடைந்தன. மேலும் பலர் காயமடைந்தனர். இருப்பினும் பெங்குலு மாகாணத்தில் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் வானிலை காலநிலை மற்றும் புவியியற்பியல் நிறுவனம் ஆரம்பத்தில் 6.3 ரிக்டர் அளவில் பதிவாகி இருந்ததாகவும் பின்னர் அதை கீழ்நோக்கி நிறுத்தியதாகவும் தெரிவித்தன. இந்த நிலநடுக்கம் இன்று ஜகார்த்தா நேரப்படி அதிகாலை 2:52 மணிக்கு ஏற்பட்டது. மையப்பகுதி பெங்குலு நகரத்திலிருந்து தென்மேற்கே 47 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 84 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. நிலநடுக்கத்தால் ராட்சத அலைகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படாததால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்தோனேசியா நில அதிர்வு மிகுந்த பசிபிக் நெருப்பு வலயத்திற்குள் அமைந்துள்ளதால் பூகம்பங்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.